ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். வர செப்டம்பர் 4ஆம் தேதி உலக பாலியல் நல தினம், வேர்ல்டு செக்ஷுவல் ஹெல்த் டே. அதில் பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் நம்ம செய்ய இருக்கோம். அதை பற்றி கடைசியில் பார்ப்போம். உலக பாலியல் நல தினம் அப்படின்னா என்ன, பாலியல் நலம் என்பது என்ன அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆண்களுக்கு பாலியல் நலம் அப்படின்றது ஒரு செக்ஸில் குறைபாடுகள் வரும்போது மிக மிக ஒரு பெரிய பிரச்சனையை ஆண்களுக்கு அது உண்டு பண்ணுது. வாழ்க்கையில் பணத்தை இழந்தால், பொருட்களை இழந்தால் ஈட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்மை இழக்கும்போது மிக கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். இப்போ ஆண்மை இழப்பு அல்லது ஆண்மை குறைவுன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு முழுமையான தாம்பத்திய உறவை மனைவியோட இல்லை பார்ட்னரோட செய்ய முடியாமல் இருக்கிறத ஆண்மை குறைவுன்னு சொல்கிறோம். எப்படி இதை தடுப்பது? எத்தனை பேருக்கு வருது அப்படின்னா, 5 இல் 1 ஆண்களுக்கு இந்த ஆண்மை குறைவு இருக்குது இந்தியாவில். கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 15 கோடி ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. 90% உடல் சார்ந்த காரணங்களும் 10% மனம் சார்ந்த காரணங்களும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 40% இரத்த நாளங்கள், 30% சர்க்கரை, 15% சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், 6% அறுவை சிகிச்சைகள், ஒரு 5% நரம்பு சார்ந்த காரணங்கள், ஒரு 3% ஹார்மோன்கள் குறைபாடு, 1% மற்ற காரணங்கள் அப்படின்னு விஞ்ஞானிகள் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்மை குறைவு வயது ஆக ஆக அதிகமாகிறது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். 20லேருந்து 29 வயதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. 40 வயதிற்கு மேலே இந்த ஆண்மை குறைவு ரொம்ப அதிகரிக்கிறது. 60லேருந்து 69 வயதில் ஆண்மை குறைவு கிட்டத்தட்ட 15% சிவியர், மைல்டாக இருக்கிறது ஒரு 20%. இப்படி ஆண்மை குறைவு 80 வயது ஆகும்போது ரொம்ப அதிகமாகிறது. கிட்டத்தட்ட 75% பேருக்கு ஆண்மை குறைவு வருது. இந்த ஆண்மை குறைவோடு ஒருத்தர் வாழ வேண்டுமா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு மனிதனையும் 100% குணப்படுத்த முடியும், ஆண்மை குறைவை குணப்படுத்த முடியும். ஸோ ஆண்மை குறைவை குணப்படுத்துறதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக மருந்துகள், வாய்வழி சாப்பிடக்கூடிய மருந்துகள் மிக பெரிய அளவுக்கு இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும், வயக்ரா போன்ற மாத்திரைகள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு உபயோகமாக இருக்குது. அதே மாதிரி தடலஃபில் என்ற மாத்திரை உபயோகமாக இருக்குது. இதனுடைய இந்த மாத்திரைகள் சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது? தலைவலி வரலாம், முகலாம் வீங்கின மாதிரி தெரியலாம், மூக்கிலிருந்து தண்ணி ஒழுகலாம், வயிறு ஒரு மாதிரி எரிச்சல் அடையலாம். இந்த மாத்திரைகளோட இருதய நோய்க்கான மாத்திரைகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது, பிபி குறையக்கூடிய மாத்திரைகள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இதை தவிர வேறு 2ஆம் நிலை ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய வேக்யூம் செக்ஷன் போன்ற கருவிகள். இந்த வேக்யூம் செக்ஷன் கருவிகளை வச்சு ஆணுறுப்பில் விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தலாம். இதில் என்ன லாபம் இருக்குது? நம்ம வேக்யூம் செக்ஷன் அப்படின்னு சொல்ல காற்றழுத்த சிகிச்சை இந்த நிகழ்ச்சியில் பலமுறை காட்டியிருக்கோம். இதில் என்ன லாபம் அப்படின்னா, மருந்து உட்கொள்ளுதல், இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, மாத்திரைகள் தேவையில்லை, காஸ்ட் இல்லை, செலவில்லை, வெறும் அந்த கருவி மட்டும் இருந்தால் போதும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இது அவ்வளோ ஈஸி இல்லை.
விரைப்புத்தன்மை இயல்பாக இருக்காது. ஏன்னா ஆணுறுப்புடைய அடிப்பகுதியில் ஒரு இறுக கட்டப்பட வேண்டும். அதே மாதிரி ஒரு இயல்பான விரப்பு இருக்கிற மாதிரி இருக்காது, இறுக்கமான விரப்பாக இருக்கும். தொட்டு பார்த்தா அந்த இடத்துல உணர்வு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஹலோ, சவுதி அரேபியிலிருந்து. வணக்கம். உங்கள் கேள்வி என்னங்க? சவுதி அரேபியிலிருந்து பேசுறது. உங்கள் பேர் என்னங்க? ஹலோ, பேரு காதர். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்ன? 41 வயசு தான். என்னது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஒரு டைமில் 4 லிட்டரு, ஒரு டைமில் 5 இஞ்சி அவ்வளோதான் வரும். பெருசாகிறதுக்கு என்ன செய்யும்? ஆணுறுப்பை பெரிதாக்குறதுக்கு நிறைய சிகிச்சை முறைகள் இப்போ இருக்குது. காற்றழுத்த சிகிச்சை கொடுக்கலாம், ஆணுறுப்பில் பம்பு போன்ற விஷயங்கள் பயன்படுத்தலாம், மாத்திரை மருந்துகள் இருக்குது, ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அறுவை சிகிச்சைகள் இருக்குது. இப்படி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. உங்களை பார்க்குறதுக்கு எங்கே வரணும்? இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இந்த எண்ணில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில் சொல்லுவாங்க. ஆணுறுப்பை பெரிதாக்குதல் என்பது இன்றைக்கி சாத்தியம்தாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, இந்த காற்றழுத்த சிகிச்சை நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து மியூஸ், மெடிக்கேட்டட் யூரித்ரல் டிவைஸ். இந்த மியூஸ் வந்து ஆணுறுப்பில் வந்து ஒரு சின்ன அரிசி மாதிரி ஒரு பொருளை சிறுநீர் போகிற பாதையில் செலுத்தி அதை மசாஜ் பண்ணிங்கன்னா ஆணுறுப்பு விரைப்படையும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் வந்து ஊசி போட தேவையில்லை. எரெக்ஷன் ஒரு 10-15 நிமிடங்களில் வரலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆணுறுப்பில் ஒரு எரிச்சல் வலி இருக்கும். சில நேரங்களில் விரைப்புத்தன்மை முழுமையாக இருக்காது. இந்த மருந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும், சாதாரண டெம்பரேச்சரில் வைக்க முடியாது. இந்த மருந்து ரொம்ப விலை அதிகமான மருந்து. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட். ஆணுறுப்பில் இன்ஜெக்ஷன் போடுறதன் மூலமாக ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை அதிகமாக்க முடியும். விரைப்பு வந்ததுன்னா 20 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும். இதில் என்ன பிரச்சனை, ஒன்று வந்து சில நேரங்களில் விரைப்பே குறையாமல் அதனால சிக்கல் வரலாம். அந்த இடத்துல வீங்கி போயிடலாம், ஆணுறுப்பில் இரத்தப்போக்கு வந்து ஆணுறுப்பில் சிக்கல் வரலாம். போதுமான பயிற்சி இல்லாதவர்கள், பேஷண்ட்டே எடுத்துக்க முடியாது இந்த சிகிச்சைகளை. நிறைய ரெகுலராக டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே நீங்கள் செக்ஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதை பயன்படுத்த முடியும். அடுத்து வந்து முக்கியமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய கருவிகள், இம்ப்ளான்ட்ஸ். இது ரொம்ப பாப்புலர் உலகம் முழுவதும். கிட்டத்தட்ட ஒரு முறை வச்சா 30 வருடங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரியான ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய கருவிகள் பொருத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக உலகம் முழுவதும் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் வெற்றி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 90% வந்து இதில் சக்ஸஸ் இருக்குது. செக்ஸில் ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸில் சக்ஸஸ் ரேட் வந்து 40%. வாய் வழி சாப்பிடக்கூடிய மாத்திரைகளில் 50%. ஆணுறுப்பில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகளில் 90% ஆண்கள் வந்து வெற்றிகரமாக இருக்கிறாங்க. இதில் வந்து 2 பீஸ் 3 பீஸுன்னு இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ்னால், இது ஆணுறுப்புக்கு உள்ளே மறைஞ்சிருக்கும். வேணுங்கும் போது விரைப்புத்தன்மையை கொண்டு வரலாம், செக்ஸ் பண்ணலாம். வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது அதை மடக்கி விட்டுக்கலாம். ஒரு சர்க்கரை நோயாளிகள் பல நேரங்களில்
விரைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, மருந்து பயன்படுத்தியும் சரியாக விரைப்பு வராதவர்களுக்கு இந்த ஆணுறுப்பில் அறுவை சிகிச்சைகள் வைக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? கிட்டத்தட்ட பெர்மனண்ட்டாக இந்த நோய் குணப்படுத்தப்படுகிறது. வாய்வழி மாத்திரைன்னா குறிப்பிட்ட டைம் ஆகும், நீங்கள் மாத்திரை போட்டு விரைப்பு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இதில் அப்படி இல்லை, இது நேரடியாக விரைப்புத்தன்மை இருக்குது. அதே மாதிரி எனி டைம் உங்களுக்கு மூடு வந்தவுடனே செக்ஸ் பண்ணலாம். மாத்திரை வேணும், இன்ஜெக்ஷன் போடணுன்ற தேவைகள் இங்கே இல்லை. செக்ஸில் வந்து நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா விரலுக்குள்ளே எலும்பு இருக்கிற மாதிரி ஆணுறுப்பில் வந்து அந்த சைலாஸ்டிக் டியூப் இருக்கும். அதனால் உங்களுக்கு விரல் வந்து ஏதோ உள்ளே வந்து ஒரு கறி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது, இயல்பாக இருக்கும். அது மாதிரி ஆணுறுப்பில் அது இயல்பாக இருக்கும். அதே மாதிரி செக்ஸில் உச்சகட்டம் அடைகிறது மற்ற எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது, எல்லாமே இயல்பாக இருக்கும். விரைப்புத்தன்மை வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். என்ன பிரச்சனைனா சில நேரங்களில் கிருமி தொற்று போல் வரலாம், வலி இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் சரி செய்ய முடியும். நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறோம். மாத்திரைகள் பயன்படுத்துறது, பினைல் இம்ப்ளான்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து பெருமளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து ஷாக் வேவ் தெரப்பி. அதுதான் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இந்த ஷாக் வேவ் தெரப்பினாலே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். அது எதுக்கு நிறைய பேருக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, கிட்னியில் வந்து கல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லை உடச்சி சிறுநீரில் கொண்டு வர்றதுக்கு ஷாக் வேவ் தெரப்பி நிறைய பேருக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. முதலாக 1980களில் வந்து கல்லை உடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கிட்னி சிறுநீர் வரக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய கல்லை உடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. 90 பார் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தில் யூஸ் பண்ணாங்க கல்லை உடைக்கணுன்றதுக்காக. அடுத்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலியை நீக்குவதற்கு 400 பார் உள்ள ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைவான ஷாக்வேவ் தெரப்பியை 90களில் பயன்படுத்துகிறாங்க. இருதயத்தில் பயன்படுத்துகிறது வந்து 100 பார் உள்ள ஷாக்வேவ் தெரப்பி வந்து இருதயத்தைக்காக 2000 பயன்படுத்துகிறாங்க. 2010களில் 100 பார் வந்து ஆணுறுப்பில் பயன்படுத்துகிறாங்க. ஆணுறுப்பில் ஆண்மை குறைவை போக்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மயிலாடுதுறையிலேருந்து நிதிஷ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் கை எவ்வளோ அடித்தாலும் வரவே மாட்டேங்குது சார். பிந்து வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? லேட்டாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை, லேட் ஆகலாம். சில பேருக்கு சீக்கிரம் வரும், சில பேருக்கு லேட்டாக வரும். அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லையே. அதுதான் ஒரு டவுட். ஒன்றும் இல்லைங்க, பயப்பட வேண்டாம். பிந்து சீக்கிரம் வர்றவங்களும் பயப்படுறாங்க, கொஞ்சம் லேட் ஆனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி. பல்வேறு மனநிலை, பல்வேறு உடல்நிலையை பொறுத்து இது மாறுபடும், கவலைப்பட வேண்டாம். சரி, ஷாக்வேவ் தெரப்பி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஷாக்வேவ் தெரப்பி வந்து இந்த ப்ரெஷர் பில்ட் ஆகி இந்த வேவ்ஸ் வருது. இந்த வேவ்ஸ் வந்து உடலுக்குள்ளே போன உடனே ஒரு பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ், புதிய இரத்த நாளங்களை உருவாக்குது. இரத்த நாளங்கள் வந்து ரத்தத்தை அதிகமாக்குது, ரத்தம் பாய்ச்சல் அதிகமாக்குது, ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அடைகிறது. இதுதான் இதனுடைய கான்செப்ட். இந்த ஷாக் வேவ்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இருதயத்துக்கு ரத்தப்போக்கு கம்மியாக இருந்தால் இருதயத்தில் வந்து இந்த ஷாக் வேவ் கொடுக்கறதன் மூலமாக அதில் புதிய இரத்த நாளங்களை உருவாக்கி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும். ஷாக் வேவ் கொடுக்கறதுனால ஸ்ட்ரெஸ் வருது ஹார்ட்டில். அது வந்து நைட்ரிக் ஆக்சைடை உருவாக்குது. ஸோ புதிய இரத்த நாளங்கள் உருவாகுது. அதிக இரத்தப்போக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த இருதயம் நோயாளிகளுக்கு, இரத்தம் இல்லாத நோயாளிகளுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக்குது. இந்த ஆணுறுப்பில் பயன்படுத்தக்கூடிய ஷாக் வேவ் வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இது வந்து இருதயத்தை அல்லது ஆணுறுப்பை கரெக்டாக எந்த இடத்துல இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஷாக் கொடுக்க முடியும். இதை வந்து ED1000 அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிஷின் வந்து ஆணுறுப்பில் ரத்தம் அதிகமாக பாய்வதற்கு பயன்படுத்தப்படுது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் பல முறை இதை காட்டியிருக்கோம் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு. இந்த ஷாக் வேவ் தெரப்பி வந்து மொத்தம் ஆணுறுப்பில் வந்து 4 அல்லது 5 இடங்களில் கொடுக்கலாம். ஆணுறுப்புடைய முனைப்பகுதி, நடுப்பகுதி, அதனுடைய கீழ்ப்பகுதி. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். சுரேஷ் சொல்லுங்கள். இல்லை, முதல் குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி பிறந்ததுங்க. சரி. பின்ன ரெண்டாவது வந்து எத்தனை வருஷம் கேப் இருக்குங்க? ஒரு 3 வருடங்கள் இடைவெளி விடுங்க. அப்படிங்களா? ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 3 வருடங்கள் இடைவெளி விடணும். சரிங்க சார். தாம்பத்திய உறவு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் ஆரம்பிக்கலாம். ஆனால் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்த வேண்டும். ஸோ ஷாக் வேவ் தெரப்பி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்குறது? ஆணுறுப்பை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதனுடைய அடிப்பகுதியில் ஷாக் வேவ்ஸ் கொடுக்கலாம், மிடில், மேல் பகுதியில் 3ஆக பிரித்து கொண்டு 300 ஷாக்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். அந்த ஷாக்ஸ் கொடுக்கும்போது அங்கே இரத்த நாளங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. இது எப்படி கொடுக்கலாம்? 6 வாரங்கள் கொடுக்கணும். வாரத்துக்கு 2 முறை வரணும். ஒவ்வொரு இடத்துலையும் 300 ஷாக்ஸ் கொடுக்கணும். 20 நிமிடங்கள், கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் வந்து 20 நிமிடங்கள் ஆகும். ஸோ இந்த ED1000 சொல்லக்கூடிய ஷாக் வேவ் தெரப்பியினுடைய லாபம் என்ன? இதில் வந்து மாத்திரை சாப்பிட்டா 6 பண்ணிவிட்டு திரும்ப பிரச்சனை இருக்கிற மாதிரி இதில் அப்படி இல்லை. இது இரத்த நாளங்களை உருவாக்குறதுனால பெர்மனண்ட்டாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்வழி மருந்துகள், இன்ஜெக்ஷன்ஸ் தேவையில்லை. இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் இருந்ததாக இதுவரை அறியப்படவில்லை. உலகம் முழுவதுமே இந்த ஷாக் வேவ் தெரப்பி வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஒரு முக்கியமான செக்மெண்ட் அப்படின்னா, வயதான ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் சுரப்பியில் வர வீக்கம் அல்லது கேன்சர். ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராஸ்டேட் அறுவை சிகிச்சை செய்த பிறகு நிறைய பேருக்கு, ஏராளமான பேர் ஆண்மை குறைவு வருகிறது. இவர்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று வாய்வழி மாத்திரைகள் கொடுக்கலாம், ஆணுறுப்பில் இன்ஜெக்ஷன் போடலாம், ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய அந்த கருவிகள் பயன்படுத்தலாம், அதே மாதிரி இந்த காற்றழுத்த சிகிச்சை பயன்படுத்தலாம், ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய மியூஸ் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய இதை பற்றியெல்லாம் இப்போ பேசணும். நோயாளிக்கு மாத்திரைகள் நன்றாக இருந்தால் மாத்திரைகளே போதும். மாத்திரைகள் சரியில்லைன்னா காற்றழுத்த சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை வந்து தேவைப்படலாம். பெரும்பாலான நோயாளிகளுக்கு வந்து மாத்திரைகள் நன்ற பலன் இருக்குது, நல்ல பலன் இருக்குது. கிட்டத்தட்ட 80% பேருக்கு வந்து வாயில் சாப்பிடக்கூடிய வைக்ரா போன்ற மாத்திரைகள் நல்ல விரைப்புத்தன்மை வருது. இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஒரு 50% பேருக்கு நல்ல பலன் கொடுக்கறது. இப்போ ப்ராஸ்டேட்டில் வரக்கூடிய கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்தெந்த முறையில் அதை சரி பண்ணுறாங்க? ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி ப்ராஸ்டேட்டில் சரி செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி லாப்ரோஸ்கோப்பி, ரோபோ பயன்படுத்தி. இப்போ நவீன டெக்னாலஜினா ரோபோ தான். ரோபோ அறுவை சிகிச்சைகள் வந்து ரொம்ப செலவதிகம், ஆனால் இன்னும் துல்லியமாக பண்ண முடியும் அதை. அடுத்ததாக
கேன்சர் ப்ராஸ்டேட்டில் வந்தால் ரேடியோ தெரப்பி கொடுக்க முடியும். ரேடியேஷன், எக்ஸ்ரேடியேஷன் அனுப்பி அதை குணப்படுத்த முடியும். பிராக்கி தெரப்பின்னு அயோடின் 125 பொலோனியம் பயன்படுத்தி ப்ராஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை அழிக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களில் கேன்சரை நம்ம பெருமளவுக்கு குணப்படுத்த முடியும். ஆனால் இது முடிந்த உடனே என்ன பிரச்சனை வரும்? கேன்சர் க்யூர் ஆன உடனே அவங்க நார்மல் வாழ்க்கையில் வரும்போது பல பேருக்கு செக்ஸில் ப்ராப்ளம் வரும். இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர் எந்தளவுக்கு காமன் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த விஷயங்களை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறதில்ல, ஆண்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆப்பிள், ஐஃபோன் நமக்கு எல்லாம் வச்சுருக்கோம். ஐபேட் ஆப்பிள் இல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஐபேட், ஐஃபோன் கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸ் எல்லாரும் வச்சுருப்பாங்க. இதை கண்டுபிடித்த ஸ்டீவ் ப்ராஸ்டேட் கேன்சரில் ரொம்ப இளம் வயதில் இறந்து போனார். 51 வயதில் அவர் இறந்து போனார். அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் தான். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் நாகப்பட்டினம் பேசுகிறேன் சார். நாகப்பட்டினம் சார். சொல்லுங்கள் சார். என் பேர் ராஜா முகமது. ராஜா முகமது, சொல்லுங்கள். வயசு 60ங்க சார். சரி, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது சார் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துலேயே எனக்கு இதாகிடுதுங்க சார். விந்து சீக்கிரம் ஒரு நிமிஷத்துலேருந்து வந்துடுறது தானே உங்கள் பிரச்சனை? ஆமாங்க சார். ரொம்ப நேரம் அதிக நேரம் ஈடுபாடு முடியல சார். இது சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். நீங்கள் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விந்து வரும் அப்படின்னு உணர்வு வந்த உடனே சார் செக்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஆணுறுப்பினுடைய முனைப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் விரல்கள் வச்சு இல்லை நாக்கு வச்சு கிளைட்டோரஸ் என்ற உறுப்பை தூண்டலாம், உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும். ஸோ அதற்கப்புறம் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. செக்ஸில் 580 முறைகளில் செக்ஸ் பண்ணலாம். எந்த முறையில் செக்ஸ் பண்ணால் உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைகிறாங்க முதல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் பண்ணுங்கள். கரெக்டாக சொல்லணுன்னா, நீங்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க உச்சகட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, இப்போது ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை, இப்போது ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் அறுவை சிகிச்சை பண்ணவர்களுக்கு ஆண்மை குறைவு வரும்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றது பேசிகிட்ருக்கோம். ஒன்று வாய்வழி மாத்திரைகள் பெரிய அளவுக்கு பலனுள்ளதாக இருக்கும். இப்போ 3-4 வகையான மருந்துகள் வந்துடுச்சு. வயக்ரா, சியாலிஸ், வார்டனஃபில், யுடனஃபில், அவனஃபில் போன்ற மருந்துகள்லாம் இப்போ கிடைக்கிது, இந்தியாவிலே கூட கிடைக்கிது. அடுத்து காற்றழுத்த சிகிச்சை மூலமாக விரைப்புத்தன்மை அதிகமாக்கலாம். ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய சின்ன மியூஸ் என்ற சின்ன ஒரு அரிசி போன்ற ஒரு பொருளை வச்சுட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா ஆணுறுப்பு விரைப்படையும். அடுத்து ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், இதன் மூலமாக விரைப்புத்தன்மை அடைய முடியும். அடுத்து ஆணுறுப்பில் வைக்கக்கூடிய கருவிகள், பினைல் ப்ராஸ்தசிஸ் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து ED1000ன்னு சொல்லக்கூடிய ஷாக்வேவ் தெரப்பி. இந்த முறைகளில் ப்ராஸ்டேட் சுரப்பில் ஆப்ரேஷன் பண்ண ஆண்களை சரி செய்ய முடியும். இப்போ எரக் எய்டு போன்ற பல்வேறு கருவிகள் காற்றழுத்த சிகிச்சை, ஆணுறுப்பில் இந்த ஆணுறுப்புக்கு மேலே இந்த சேம்பரை பொருத்திக்கணும், வெற்றிடம் இல்லாமல் ஒரு நல்லா டைட்டாக பொருத்திக்கணும். இன்னொரு பக்கம் பிபி கஃப் மாதிரி ஒரு அப்பாரட்டஸ் இருக்கும், அதை வைத்து உள்ளே இருக்க காற்றை வெளியே எடுக்கணும். காற்று வெளியேறின உடனே ஆணுறுப்பு பெரிதாகும். ஆணுறுப்பு விரைப்படைந்த உடனே அவனுடைய அடியில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ரத்தம் மறுபடியும் உடம்புல போகாமல் தடுக்க முடியும். ஸோ இந்த விரைத்த ஆணுறுப்பை வச்சுக்கிட்டு செக்ஸில் ஈடுபட முடியும். செக்ஸ் முடியும் போது இது அந்த ஞாபகமாக அந்த ரப்பர் பேண்டை எடுத்தணும். ஸோ இந்த முறையில் ப்ராஸ்டேட் சுரப்பில் இருக்கக்கூடிய கேன்சரை சரி செய்ய முடியும்.
ஸோ நம்ம செப்டம்பர் 4 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். செப்டம்பர் 4 உலக பாலியல் தினம் வருகிறது. வேர்ல்டு செக்ஷுவல் ஹெல்த் டே வருது. உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இதை பற்றி பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது. இந்தியாவில் சென்னை பொறுத்த வரைக்கும் நாம் மிக பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி நடத்துகிறோம். ஆண்களுக்கான பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கண்காட்சி. அதில் ஆண்மை குறைவுக்கான காரணங்கள், அதே மாதிரி விந்து முந்துதல், ஆணுறுப்பை பெரிதாக்குதல், விந்தணுக்கள் இல்லாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், இவர்களுக்கான சிகிச்சை முறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம வாசகர்களுக்காக வசந்த் டிவியுடன் இணைந்து இதை பண்ணுறோம். இவர்களுக்கு இலவச பரிசோதனை, இலவச ஆலோசனையும் உண்டு. இலவச இரத்த பரிசோதனை, இலவச ஆலோசனை, விந்து பரிசோதனை, குழந்தை இல்லாதவர்களுக்கு விந்து பரிசோதனை. வடபழனியில் உள்ள டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்ஸ் ஹெல்த்தில் இந்த கண்காட்சி தொடர்ந்து இரத்த பரிசோதனை, ஆலோசனை, இலவச ஆலோசனை இதெல்லாம் இருக்குது. செப்டம்பர் 2ஆம் நாள் உயர் திரு H. வசந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் இந்த கண்காட்சியை துவக்கி வைக்கிறார். அனைவரும் வருக. உலக பாலியல் நல தினத்தை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.